கல்யாணம் பண்ணி போன உடனே அடுத்த நாள்லேருந்து நான் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை போயிடுச்சு எனக்கு. செகண்ட் ஐடி. இப்போ அடுத்தது இவங்களுக்கு வந்து டைலரிங் தெரிஞ்சதுனால அப்போது கேட்குறேன், வேலைக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க வேலைக்கு போவாங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். சாப்பாடு செய்கிறது, கொஞ்சம் ஏதாச்சும் வச்சு ரெடி பண்ணி வைக்கிறது, தண்ணி பிடிச்சின்னு வந்து வைக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணால் 1 மாதம் 2 மாதங்கிட்ட எனக்கு வேலையே இல்லை. அதுக்கு அந்த சூழ்நிலை பயங்கரமாக நெருக்கப்பட்டேன். நான் தேவனை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே அப்படியே என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. அந்த டைமில் வந்து நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒன்று போனேன். ரொம்ப சூழ்நிலையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எம்சியில் நடந்தது, இதில் வேப்பேரி ராயப்பேட்டால. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போகும்போது அந்த ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சுட்டு பாஸ்டர் கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்றாரு. நான் கேட்குறேன், பக்கத்தில் இவங்களையா அப்படின்னு கேட்குறேன். நீ தான் வா அப்படின்னாரு. அப்போ போனாக்கா, தம்பி தேவன் உங்களை உயர்த்தணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் ஆண்டவருக்கு வேணும், நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், அதிகாலையில் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த டைம்னு கேட்காத வந்துட்டேன். கல்யாணம் ஆன புதுசு எங்களுக்கு. அவங்கள தூங்குறாங்க. நான் எழுந்து பார்க்குறேன், டைம் பார்த்தாக்கா 12. மறுபடியும் படுத்துட்டு எழுந்து பார்த்தா டைம் 1, மறுபடியும் எழுந்தா 2, மாத்திரம் 3. தெரியல எனக்கு. கல்யாணம் ஆன புதுசு, என்ன செய்யறது தெரியல. அப்போ பார்த்தேன், எங்களுக்கு நவம்பர் 14 வந்து மேரேஜ் ஆச்சு. 1999 நவம்பர் 14. அந்த குளிரான டைம் தான் அது. அப்போது அந்த டைமில் என்ன பண்ண, பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கின்னு ஜெபம் பண்ணுற, நல்லா இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க, எதுக்காக எங்களை அழைச்சிங்க, எதுக்காக எனக்கு ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீங்க, ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாங்க, வேலையை கொடுங்க. ஜெபம் பண்ணின்னு கண்ணை திறந்து பார்த்தா 3:10 தான் ஆகுது. என்னடா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், டைமு போக இல்லையே, ஜெபமே பண்ண தெரியலையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணேன். அப்போது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ நாளையிலேருந்து குடும்பமாக உட்காந்து நீ என்னை ஆராதிக்கணும் வீட்டில். அப்போது நான் யோசித்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ஸ்டே. அந்த நாள் நான் பிடிச்சினேன். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா வாரம் எங்கள் வீட்டில் ஜப கூட்டம் வந்து வைக்க ஆரம்பித்தோம். நானும் என் மனைவியும் 2 பேர். எங்கே நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் பார்த்தா நாங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 26-27 வருஷமாக அந்த ஜபத்தை நாங்கள் விடவே இல்லை. பெரிய விஷயம். காணிக்க கொடுக்க காசு இருக்காது. வர ஜனங்களுக்கு பால் டீ போட்டு கொடுக்க முடியாது. இந்த பிளாக் டீ போட்டு கொடுக்கறதுக்கு ஊழியக்காரர் வந்து ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வருவாங்க, ஊழியக்காரர் வந்து தாம்பரத்துலேருந்து வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு போய் பார்த்தா, தேவகிருபை காசு எதனா வச்சுருக்கிறியா அப்படின்னா, இருக்குதுங்க. பார்த்து எடுத்து சில்லறையாக இருக்கும். பொறுக்கி பார்த்தா 16 ரூபாய் 17 ரூபாய் இருக்கும். ஐயா கோச்சிக்காதீங்க, என்கிட்ட இதான் இருக்குது. அவங்களும் அதை மனமுகர்ந்து வாங்கின்னு போவாங்க ஊழியக்காரர்களும். இப்படி இந்த இதில் வர ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு போய் தேவ சமூகத்தில் கொண்டு போய் சபையில், பக்கத்தில் இருக்கிற சபையில் கொண்டு போய் சேர்ப்பேன். எனக்கு 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விசேஷமாக ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு. அந்த பெண் குழந்தை வளர்ந்து வரும்போது ஒரே ஒரு 3 வயசில் காது கேட்காம போயிடுச்சு. காது கேட்காம பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, அடுத்த அதிர்ச்சி எனக்கு. போய் கூப்பிட்றேன், கேட்காத போயின்னே இருக்குது குழந்தை. அப்புறம் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் எக்கோ டெஸ்டிங்லாம் எடுத்தாங்க. பேக்கில் வச்சு ஒரு கவர் வச்சு ஷேக் பண்ணாங்க. அந்த ஆமாம் எல்லாமே பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. அப்புறமா செக் பண்ணி பார்த்தா இந்த குழந்தைக்கு வந்து வாயும் பேச வராது, காதும் கேட்காது. இந்த குழந்தைக்கு வாய் பேசுதா அப்படின்னு பேசுது. இது வந்து கிரிட்டிக்கலான பேபி. அப்போ உடனே தேவ சமூகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபெய்த்தாக இறங்கிட்டேன் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அழுது ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து ஜபம். அந்த ஜபத்தில் போராடி ஜெபிச்சு ஆண்டவர் என் மகளுக்கு வந்து ஒரு அற்புதம் செஞ்சார். காது கேட்டுச்சு. தேவன் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஜபத்துக்கு வல்லமை இருக்குது சிஸ்டர். ஆண்டவர் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதுல இருந்து 2003 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்து ஒரு 10-12 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூங்கின்னு இருக்கிறான். வாய்ஸ் அவனுக்கு உள்ள இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. இந்த புறாலாம் சவுண்டு போட மாதிரி ஒரு மாதிரி குர்ரு, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவனுக்குள்ள இருந்து வருது. கீழே வருது. 2nd ஃப்ளோரில் இவங்க அம்மா வீடு, குழந்தைய வச்சுன்னு இருக்கிறாங்க. நான் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து முதல் குழந்தைக்கு காலி பண்ணி வந்துட்டேன். 2வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடிசை, ஒரு பக்கம் வந்து ஒரு தண்ணி டேங்க்கு, அதனுடைய சுவர்,
இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்வடி, அதோட மதில் சோறு. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு தட்டி, 8க்கு 8 ரூம். இதுதான் எனக்கு வீடு. மழை பெஞ்சா தண்ணி வரும், உள்ள தேரை வரும், உள்ள பூரான் வரும், இது எல்லாமே வரும். ஆனாலும் கோடு போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன், ஆண்டவரே இதுக்கு மேலே தண்ணி வந்தால் என்னால் படுக்க முடியாது, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யணும் ஏசப்பா, நீ உதவி செய்ய. எப்போ அந்த கரெக்டாக நான் போடுற கோட்டை தாண்டி தண்ணி வந்ததே கிடையாது. ஆண்டவர் இடத்துல ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் எங்கே போவேன் ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறது ஆண்டவரே, நான் எங்கே யார் வீட்டில் போய் நிற்பேன் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவர் உடனே ஒரு அற்புதம் செய்வார். இந்த சூழ்நிலையில் என் 2வது பையன் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. மறுபடியும் தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் சொன்னான் 100 குழந்தையில ஒரு குழந்தைக்கு வர வியாதி உன் குழந்தைக்கு வந்துருக்கு. அடுத்த அடி எனக்கு. அது என்ன வியாதியா? அது வந்து சத்தமா வருதுங்களா? தொண்டை குழா வந்து சுருங்கிடுமா அது. அதில் வர சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பால் குடிச்சு போகிற உணவு குழாயில் போகிறதுக்கும் டேமேஜ், சுவாச குழாயே டேமேஜ். இது இந்த குழந்தைக்கு வந்து அது வளரும் போது வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா இந்த குழந்தை இப்படி தான். அப்போ அவங்களும் அதிகம் சொல்கிறாங்க பேச்சு வரமா தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைய தூக்கி கையில் வச்சு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது தானே ஆண்டவரே இந்த குழந்தை, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு தொடர்ந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ போராட்டத்தை சகிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாது ஆண்டவரே. என்ன வேணாலும் நினச்சிங்க, அந்த குழந்தைக்கு மாத்திரை இல்லை, மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஜெபந்தான், யாருக்குறைய ஒரே வார்த்தையில் ஆண்டவர் குழந்தைக்கு பூரணமான சுகத்தை கொடுத்தாரு. சத்தமே இல்லை. பால் குடிச்சாக்கா வாயிலேருந்து அவனுக்கு வெளியில் வரும், பால் குடிக்கும் போது அப்படி வாமிட்டிங் வரும், உள்ளவே போகாது. அப்படிப்பட்ட குழந்தை பால் குடிக்கிறதுக்கு ஆரம்பித்தான், நல்லா பேச ஆரம்பித்தான். ஆண்டவர் கிருபையில் இப்படி நடந்துருது. இதுக்கு அடுத்த கட்டம் எனக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுதான் மாஸ்டர் பயங்கரமான என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு காரியம். எனக்கு பிரச்சனை வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் பிரச்சனை, மூச்சு விட முடியல. நான் ஏன்னா வேலை செய்கிறது பெயிண்ட் வேலை, உள்ள டஸ்ட் போயிடுச்சு, லங்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு, பயங்கரமான ஒரு பிரச்சனை. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாத ஒரு சூழ்நிலையில் பயங்கரமான ஒரு பிரச்சனை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு, என் மனைவி இங்கே உக்காந்துருப்பாங்க சோஃபாவில், இங்கே உக்காந்துருப்பேன் நான், அவங்க இங்கே பக்கத்துலேயே உட்கார முடியாது, அனல் அடிக்க என் மேலே இருந்து, காய்ச்சல் அப்படியே என்னை என்னை உருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு நாள் படுத்துன்னு இருக்கிறேன், இவ்வளோ பெரிய கட்டி இங்கே ஷோல்டரில் இங்கே நிற்குது. நான் இப்படி பிடிச்சி எழுந்துக்கிறேன், அப்படியே உள்ளே இறங்குது, மறுபடியும் படுத்தா வெளியில் வருது. இதுக்கு நாளுக்கு நாள் ஆகும். பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா இது சீதலை கட்டி, 5 ஊசி போடணும். அவரும் பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு பார்க்காம 5 ஊசியில் 4 ஊசி போட்டார், கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நான் ஒரு டாக்டருக்கு வந்து கார் துடைக்கிற வேலை பார்க்குறேன், வருமானம் கிடையாது. அப்போ கார் துடைச்சாக்கா மாதம் வந்து 150 ரூபா கொடுப்பாங்க. அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார், சரி முடிஞ்சால் ஒரு நாள் ஜிஹெச்சில் அவர் டாக்டராக இருந்தார், நீ வாப்பா அங்கே வந்துரு அப்படின்னாங்க. அப்போ ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு என்னால் முடியல, வேலை இருக்குது, லீவு போட்டால் ஒரு நாள் லீவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா போயிடும், குடும்ப கஷ்டம். ஆமாம், இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. அந்த நேரத்தில் என்னால் ரொம்ப ஒன்றுமே முடியாத வடபழனியில் இருக்கிற சூர்யா ஹாஸ்பிட்டல் போனேன். அவர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு வரேன். அவர் பார்த்தாரு, என்ன அப்படி நிற்க வச்சு பார்த்துட்டே சொல்லிட்டாரு, ரொம்ப முத்தி போயிருக்குது போல இருக்குதுப்பா அவனுக்கு அப்படின்னு. அங்கே எங்கள் தம்பி வந்து வார்ட் பாயாக வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட கூட்டும் போகிறார். அவர் பேர் வந்து டேவிட், டாக்டர் டேவிட். அவர் ஒரு ஜென்ரல் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து கிட்ட போனதும் அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார், ஷர்ட்டை கழட்டு அப்படின்னாரு. கழட்டினேன், பார்த்துட்டு சொன்னார், இவருக்கு எய்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாரு. அடுத்த காட்ட டிவிக்கே நான் இன்னும் தேறி வரல, வெளியில் டிபியாக தான் இருக்குன்றதுக்கு என்னால் தாங்க முடியல. அடுத்தது அவர் சொல்கிறாரு, எய்ட்ஸாக இருக்கும் இவருக்கு, செக் பண்ணு, பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடு, A to Z எடு. அவர் சொல்கிறாரு, ஐயா இவர் வந்து ஊழியம் செய்கிறவர், ஆண்டவருக்காக இருக்கிறவர், இவருக்கு அப்படிப்பட்ட பழக்கலாம். அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போடும் போது எதனா ராங்காக எதனா ஆயிருந்தா என்ன பண்ணுவேன், இவர் பார்த்தாலுமே தெரியுது அப்படின்னு சொல்லும். பயங்கரமான பயம் வந்துடுச்சு, மரண பயம் வந்துடுச்சு உள்ளுக்குள்ளே, என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த நாள் நான் போகிறேன், போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஐயா என்னால் ஒன்றும் முடியலையா, வலி தாங்க, கோட்டையும் அப்படியே உள்ளுக்குள்ளே ஊசி எடுத்து குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வலிக்கும், அப்படியே இங்கே வரைக்கும் வரும்.
அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஜிஹெச்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் என் மனைவியும் ஜிஹெச்சு கிளம்பி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வராங்க. அவர் வரும்போது இன்னொரு டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்தார். டாக்டர் இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் என்னை அறிமுகப்படுத்தினேன். அவர் வீட்டில் கார் தான் துடைக்கிறேன், ஆனால் இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவருக்கு வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னால் அவர் செக் பண்ணார். கையெல்லாம் தூக்கி செக் பண்ணால் அவர் கையை வச்சே இந்த ஷோல்டரில் அவருடைய ஃபுல் கை இந்த 4 விரலுமே அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு. உள்ளே இறங்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு கட்டி 7 கட்டி இருக்குது இவருக்குள்ளே, செக் பண்ணணும், பயாப்சி எடுக்கணும். எனக்கு இன்னும் காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு, ஃபீவர் அதிகமாகிடுச்சு. பயாப்சி எடுனா என்னன்னு எனக்கு தெரியல, பயாப்சி பற்றி எனக்கு தெரியல. ஆமாம், இது நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2004. அப்போது ரொம்ப ஒரு வாழ்க்கை இப்போ மறுபடியும் என்னுடைய விசுவாசம் போயிடுச்சு. நடக்கிறதுல விசுவாசம் குறைஞ்சிக்கினே வருது. எனக்கு செத்து போயிட போகிறேன், மனைவி இந்த சின்ன வயசில் இவ்வளோ விதவையாக இருக்க போகிறா, பிள்ளைங்க வளரும்போது ஐயோ அப்பம் அது சொல்ல முடியாதுல்ல, அப்போ எல்லாத்து அப்படின்னு சொல்லி அனாதை மாதிரி ஆகிடுமே, நமக்கு வந்து அதே நிலமை தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் வருது, ஐயோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டேன். அவர் என்னை போயிட்டு உட்கார வச்சாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு உட்கார வைக்கும்போது பின்னாடி ஷோல்டரில் பேக்லேருந்து வந்துட்டு ஷர்ட்டை கழிட்டு உக்காந்துனுங்கிறேன். அப்படியே வந்து ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு திரும்பாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு டாக்டர் மூலமாக சிபாரிசு போனதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் உடனே வெயிட் பண்ணுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வந்து அதை டெஸ்ட்டெல்லாம் கொடுத்தாங்க, எடுத்து போய் கொடுத்தேன். அவர் பார்த்து சொல்லிட்டாரு, இது வந்து டிபி தான் உனக்கு வந்திருக்குதுப்பா, ஃபுல்லாக வெயிலில் வந்து நரம்பில் ஃபுல்லாக சுற்றி இருக்குது, மூளைக்கு போகிற நரம்பு, கண்ணுக்கு போகிற நரம்பு எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு இது சொன்னதுமே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. இப்போ வீட்டுக்கு பார்த்தா எனக்குள்ளே ஒரு தாழ்மை மனப்பான்மை வந்துடுச்சு, சீக்கிரம் சாக போகிறோம், அப்படியே உடம்பு உருக்கிடுச்சு. வீட்டுக்கு வந்து தனியாக தட்டி எடுத்து வச்சு, நான் தனியாக கிளாஸ் எடுத்து வச்சு, இவங்க அழுகுறாங்க, என்னங்க பண்ணுற, கையில் பையன் இருக்கிறான், 1 வயசு குழந்தை, என்னங்க பண்ணுறேன், என்னங்க செய்கிறேன், இல்லை இந்த நோய் ஒன்று ஒட்டிக்கூடாது. இந்த நிலைமையிலையும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு அட்ரஸ் கூட கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, எனக்கு எந்த ஒரு அந்த ஓட்டர் ஐடி கூட எனக்கு ஒரு அந்த இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஏதாச்சும் ஒரு லெட்ரு வரணுன்னா கூட என் மனைவியோட வீட்டு நம்பர் தான் கொடுப்பேன். அப்படி சூழ்நிலையில் மருந்து போய் வாங்கினேன்னா அட்ரஸ் கேட்குறாங்க, அந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுங்கன்றாங்க கவர்மெண்ட்டில். என்னால் ஒன்றுமே முடியல. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார் துடைக்கிற இடத்துல போயிட்டு அந்த மெடிக்கலில் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, யாருக்குறைய 50 ரூபா வரும் இந்த செட்டு, அதில் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் 36 ரூபா. அந்த மாத்திரை டாக்டர் சொன்னார், இந்த மாத்திரை போடுறத ஒரு நாள் நிறுத்தினேன்னா அந்த கிருமி வந்து 1 கோடி கிருமியாக மாறும், நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த மாத்திரையை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்ததும் அது ஒரு பயமாகவும் ஆயிடுச்சு. வீட்டில் கஷ்டம், எனக்கு வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால கடன் வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுவரையும் காட் கிரேஸ் எங்களுக்கு 27 இயர்ஸ் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நாங்கள் வந்து கடன் வாங்காதே நாங்கள் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கிறோம். இது தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபை. அப்போது கடன் வாங்கக்கூடாது, ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். அப்போ போயிட்டு அந்த இடத்துல இன்றைக்கி போயிட்டு மாத்திரை வாங்கின்னு வரணும். இவங்ககிட்ட எப்படி கேட்க முடியும், இவங்களும் இப்போ குழந்தை பார்த்ததுனால அவங்க எதுக்கு போக முடியல, வேலைக்கு போகிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ போயிட்டு அந்த கேட்டுங்களில் போய் நின்று கேட்பேன், சார் சார் அப்படின்னு தட்டுவேன். வெளியில் வருவாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னப்பா சார், கார் துடைக்கிறேன் சார், ஒரு 10 ரூபா கொடுங்க சார், மாத்திரை வாங்கி போடணும் சார், ப்ளீஸ் சார் 10 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி கொடுக்குறது, 5 லட்ச ரூபா கார் எப்படியா கொடுக்குறது, போயிட்டு வேறு எங்கன்னா போய் போ, விரட்டி விடுவாங்க. ஒரு கேட்டாக போய் தட்டுவேன், சார் சார் ப்ளீஸ் சார், இன்றைக்கி மாத்திரை போடணும் சார், சார் ப்ளீஸ் சார். ஒருத்தர் கூட இறக்கமே எனக்கு படவே இல்லை, எல்லாருமே என்னை உதாசீனப்படுத்துனாங்க. அதில் யாரோ ஒரு சிலர் நல்லவங்க, சரி கழுவிக்க போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு 10 ரூபா அதை வாங்கின்னு வந்துட்டு ஒரு 4 காராச்சும் துடைச்சாதான் நான் அங்கே வாங்கின்னு வர முடியும். ஆனால் வைராக்கியம் உள்ளுக்குள்ளே, கடன் வாங்கி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த சூழ்நிலையில் இது அப்படியே கடந்து போயினே இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி ஒரு முடிவு பண்ணிடலாம், போதும் இதுக்கு மேலே வாழ்க்கை வேணாம்,
ஒரு நாளும் போய் ஒரு வீட்டுக்கு அதுவும் தட்டி கார் துடைக்கட்டுமா கேட்கறதுக்கு எதுக்கு நம்ம இப்படி இருக்கணும்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை கொடுத்தீங்க? எதுக்கு ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வியாதியை கொடுத்தீங்க? நான் வேணாம் ஆண்டவரே, என்னை எதுக்குப்பா இப்படி தான் நான் கேட்டேன். என்னை ஏன் படிச்சிங்க? நிறைய பேருடைய கேள்வி அப்படி தான் இருக்குது. என்னை ஏன் படிச்சிங்க? நான் கேட்குறேன் ஆண்டவரத்தில், ஏன் ஆண்டவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்டேன். எனக்கு ஏன் ஆண்டவரை குழந்தைங்களை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஏன் ஆண்டவரை நோயை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அதுவும் சாகிற ஒரு நோயை கொடுத்தீங்க. அவர் சொல்கிறாரு எல்லாம் முத்தி போய் வந்திருக்கிறாரு. அந்த அப்படியே சொல்கிறேன், இவருக்கு வந்து டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணும் போல இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. அப்படியே வேதனை, அதை தாங்க முடியாத சேத்துப்பட்டுக்கு டிபி ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே போயிட்டு கேட்கலான்னு பார்த்தா அங்கே தவறான ஒரு இது கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு டிபியே இல்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரஸ்ட்டுபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரேஷன் கார்டு எடுத்துன்னு வாங்க அப்படின்ட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில் அங்கே இங்கே அலைஞ்சி போதும் வேணாம், அந்த 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 மாத்திரை ஒரு நாள் கொடுப்பாங்க, சரி இன்னைக்கு வாங்கிக்க அப்படின்னு. அந்த மாத்திரையை கூட இப்படி தூக்கி போடுவாங்க கையில். கிட்ட வந்தானே ஏய் சீக் அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற அந்த நர்ஸுங்க. அதை வாங்கி போட்டுக்கின்னு பெயிண்ட் வேலைக்கு போவேன் இங்கேருந்து. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. போயிட்டு காலையில் தொடங்கி நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வருவேன். அந்த மாத்திரை போட்டால் ஏறக்குறைய 12 மணி நேரம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி ஒரு 10-15 செகண்ட் எடுக்கும் எனக்கு புரியறதுக்கு, அவங்க ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு. அவ்வளோ ஒரு குடும்பத்துக்காக அப்படியே கேர்னஸாகவே இருக்கும், அப்படியே இருக்கும். அது போட்டாக்கா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குடும்பத்துக்காக எப்படியாச்சும் நம்ம பண்ணணும், இதையே ஓடிக்கினே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், முடிவு பண்ணி செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணின்னு வரும்போது, அப்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே எங்கள் மாமியார் வீடு தான். அதுவும் வீடு இந்த வீட்டில் சாகிறதுக்கு கூட வழி இல்லை, அப்படி ஒரு சின்ன வீடு. அப்போ இவங்கெல்லாம் சண்டேல கீழே இருக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் கால்ஸ்லேருந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வரும், டிஜிஎஸ் தினகரன் ஐயாவது. அப்போது அவங்க வீட்டில் வந்து டிவி போட்டு நான் உள்ளே இருக்கிற எல்லாம் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் டிவி ஓடின்னு இருக்குது, தூக்கு போகிறதுக்கு வேட்டியை தூக்கி போட்ட ஃபேனில் ஒரு ஓட்ட சேர் ஆடுது டகடகன்னு, எல்லாமே செட் பண்ணிட்டேன். தாபால் போட்டு வெளியில் போய் கடைசியாக ஒரு தடவை இவங்களை பார்க்கலான்னு வந்துட்டு மேலே ஏற போகிறேன். அன்பார்ந்த அதிசயம் டிவி நேயர்களே, இப்பொழுது நமது அதிசயம் டிவியை மொபைல் ஆப் மூலமாகவும் காணலாம். ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர், ஆப்பிள் பிளே ஸ்டோர், iOS, ஐபேட் மூலமாக அதிசயம் டிவியை காணலாம். எல்லாமே செட் பண்ணிட்டேன். தாபால் போட்டு வெளியில் போய் கடைசியாக ஒரு தடவை இவங்களை பார்க்கலான்னு வந்துட்டு மேலே ஏற போகிறேன். டிஜிஎஸ் தினகரன் வந்து அவங்க டிவியிலேருந்து பேசுகிறார். எனக்கு வந்து ஒரு வியாதி, அந்த வியாதியில் அருள்நாதர் இயேசு எனக்கு வந்து அற்புதம் செஞ்சார். நுரையீரல் எனக்கு அழுகி போச்சு, கெட்டு போச்சு. என் மனைவி அந்த ரூமில் ஜெபிக்கும் போது அருள்நாதர் இயேசு தோன்றினார், நீ சாக போகிறீங்களா, நீ சாகனுடைய விரும்பலை. அப்போ சாவை பற்றி பேசின்னு இருக்கிறார். எனக்கு நான் பார்க்குறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், தம்பி நீங்கள் சாகக்கூடாது, உங்களை மாதிரி இருக்கிற ஏராளமான பேருக்கு கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறாரு, நீ அவங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார், நீங்கள் சாகக்கூடாது. எனக்கு அப்படியே மனசில் ஏதோ ஒரு பளிச்சுன்னு ஏதோ ஒரு எனக்காக ஏன் இது எப்போ எடுத்தது தெரியாது, எதுக்காக என்ன பேசுகிறாரு, எதுக்கு என்ன பார்க்குறாரா என்னன்னு புரியலையே. டக்குன்னு ஏறி அந்த ஃபேனை கழட்டி போட்டு அந்த டிவி ஸ்டாண்டில் தலையை முட்டி அழுவுறேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை என்னை சாக கூட விட மாட்டேன்றீங்க, எனக்கு சாவு கூட விட மாட்டேன்றீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு மனநிலையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை உண்மையானா, நீங்கள் தான் என்னோட பேசுகிறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆண்டவரை என்னை வாழ வச்சிங்களா, உங்களுக்காக ஊழியம் செய்வேன் ஆண்டவரை, உங்களுக்காக உண்மையை உத்தமமாக ஊழியம் செய்வேன்.
ஆண்டவரே என்னை வாழ வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு போயிட்டு நான் எந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒரு கட்டி கூட இல்லை. கட்டியோட சென்டிமீட்டர்லாம் எனக்கு எழுதி கொடுத்தாங்க. இத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது, இத்தனை கட்டி இருக்குது, நோட் இருக்குது. சிஸ்டர் மனைவி சொன்னாங்க இந்த நோட்டெல்லாம் தூக்கி போட்டுறாங்க, இன்னும் ஏங்க வச்சு. நான் சொல்லுவேன் சாட்சி, இதுதான் சாட்சி, இதுதான் எனக்கு அத்தாட்சி, என்னை ஆண்டவர் வாழ வச்சதுக்கு இதுதான் அத்தாட்சி. அந்த சூழ்நிலையில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்னதான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு ஜப ஆவி, என்னென்னா கண்ணீரின் ஜபத்தை செய்கிறவங்க இவங்க இந்த சூழ்நிலையில் எனக்காக அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா 2006 வருஷத்தில் எனக்கு சொல்லிட்டாங்க இனிமேல் இந்த பெயிண்ட் வேலையை செய்யக்கூடாது. ஆனால் 2006 எனக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்குது. கோயம்பேட்டில் ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கம்பெனி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாள் போய் ஜெபிக்கிறேன். அங்கே தான் என்னுடைய ஊழியத்தின் பாதை ஸ்டார்ட் ஆகுது. ஜெபிக்கிறேன். ஒரு குடோனு, ஆண்டவரே இங்கே பயமாக இருக்குது ஏசப்பா, என்ன இங்கே இதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லாத வாழ்க்கை, இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறீங்க என்னன்னும் போது என்னுடைய இந்த ரைட் சைட்லேருந்து ஒரு சத்தம் வருது, இந்த இடத்துல நான் உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்துவேன், நான் என்னுடைய ஊழியத்திற்காக உன்னை அழைப்பேன், அப்போ இந்த வேலையை விட்டுட்டு வரணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வரணும். இந்த சத்தத்தை கேட்டதும் அப்படியே பாத்ரூம் வர மாதிரி ஆயிடுச்சு, கையெல்லாம் ஒதுருது. ஏற்கனவே பயத்தில் இருக்கிறேன். இது வந்து 2-3 நாட்கள் ஆன உடனே என்ன ஆகிட்டாங்க, ஒரு சூப்பர்வைசரு ஒரு வாரம் லீவில் இருந்து மறுபடியும் வர்றாரு, என்னை பார்க்குறாரு. நான் அப்போ வந்து எனக்கு வயிறு வலி, டயரி ஆகுது, பயங்கர பலவீனத்தோடு புது கம்பெனியாச்சும் போகிறேன். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏய் இங்கே வா, என்ன கஞ்சாவா, என்ன காலெலாம் தள்ளாடுது, கஞ்சா அடிச்சுட்டு வந்துக்கிறியா வேலைக்கு அப்படின்னு மூஞ்சை பார்த்தாலுமே தெரியுது, கஞ்சா அடிக்கிற மாதிரி தான் இருக்கிற. சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார், நான் ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேன்லாம் அடிக்கலையா, உன்னை எவன்டா வேலைக்கு எடுத்தது, மூஞ்சி ஆலயம் பாரு, நான் இருந்திருந்தாலும் உன்னை உள்ளே விட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நான் வீட்டுக்கு வந்து, எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழக்கம், நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைங்களை உட்கார வச்சு, சின்ன பிள்ளைங்களை. அப்போ அந்த டைமில் நாங்கள் உட்கார வச்சு ஜெபிக்கிறோம். நான் அழுகுறேன், என்னங்க ஆச்சுன்னா என்னை வேலையில் ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரு, மனசு கேட்கல எனக்கு. அப்போ ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன்றதை அந்த இடத்துல நிரூபிங்க ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையாக தானே இருக்கிற ஆண்டவரே, என் மேலே அபாண்டமாக பழி சுமத்துறாங்களே, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்னன்னா ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை பலப்படுத்துவார். அப்படின்னா அந்த மனுஷன் என்ன சொன்ன மனுஷன் 2-3 நாள் வரல, நான் அடுத்த 4ஆவது நாள் வராரு, பலவீனம், டாக்டர் கொடுத்த சீட்டெல்லாம் எடுத்துன்னு வராரு. என்னன்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவருக்கு வந்து ட்ரக்ஸ் அடித்தாக்கா என்ன வியாதி வருமோ அந்த வியாதி வந்துடுச்சாம்பா, அவர் இனிமேல் வேலை செய்ய முடியாதான், டேப்லெட் ஆயிலுக்கும் டேப்லெட் போடணுமா. பேசிக்கினே இருக்கும்போது நானும் போய் கேட்குறேன், சார் உடம்பு எப்படி இருக்குது, பரவாயில்ல அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் ஜிஎம் கிட்டேருந்து கால் வருது, நீங்கள் வேலை உங்களுக்கு அன்ஃபிட்னு கொடுத்துருக்குறாங்க சர்டிஃபிகேட்டில், நீங்கள் வேலை இருக்காதீங்க, செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடுங்க. எனக்கு அப்படியே பார்க்குறேன் அதிர்ச்சி. ஆண்டவரே எவ்வளோ பெரிய தெய்வம் நீங்கள், ஆண்டவரே என்ன எந்த மனுஷன் நியாயம் தீர்த்தானோ அந்த மனுஷன் இன்னைக்கு வேலையிலே இல்லாத மாதிரி. ஆனால் எனக்கு அது வருத்தமாக இருந்தது. ஐயோ இது எப்படி, ஐயோ பாவம் அவருக்கு குடும்பம் இருக்குமே. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் நீதி செஞ்சீங்க, ஆனால் ஆண்டவரே அந்த மனுஷன் அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஆண்டவரே, அவர் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அடுத்த அந்த நாள் நைட்டே போய் நான் போய் ஜெபிக்கிறேன் வீட்டில். அப்போது சிஸ்டர்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்களும் ஆண்டவருக்குள்ளே இன்னும் ஃபெய்த் ஆக ஆரம்பித்தாங்க. ஆண்டவருக்குள்ளே எந்த இடத்துல நான் போய் கடைசியாக லாஸ்ட்டாக போனணும் அதே இடத்துல பயங்கர எனக்கு டார்ச்சருங்க இருந்தது வேலை மேலே. அந்த இடத்துல நல்ல வேலையை கற்றுக்கினேன். அந்த இடத்துல 2006 சேர்ந்து அதில் மாஸ்டர் லெவலில் நான் வந்துட்டேன். மாஸ்டர் லெவலில் வந்து 2013 ஒரு காம்படிஷன் நடக்குது தமிழ்நாடு லெவலில். தமிழ்நாடு லெவலில் நான் சாம்பியன் ஆகினேன். அப்படி ஆமாம், அதுலேருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் இன்னொரு காம்படிஷன் இந்தியா லெவலில் நடந்தது. அதில் வந்து 4th பிளேஸ் வந்தேன் நான். அது வந்ததுமே அங்கேருந்து வேலை மேலேருந்து டொயோட்டா கம்பெனிலாம் வேலை பார்த்தேன் நான். அங்கேருந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, இவர் தான் இன்ஸ்ட்ரக்டர், இனிமேல் ட்ரைனர். முதல் டொயோட்டாவில் ட்ரைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் எல்லாருமே ஆள் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னோட பேர் மட்டும் செலக்ட் பண்ணி வந்தது. ஸ்தோத்திரம், எவ்வளோ பெரிய உயர்வு இல்லையா? சரி, இப்போ இந்த உயர்வு வந்ததுக்கப்புறம்
ஆண்டவர் சொன்ன மாதிரி நடந்ததா? கண்டிப்பாக அந்த சொன்ன மாத்திரத்தில் இது நடக்குது. எல்லாத்துலேயும் நான் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இது உயர்வு வந்தது, என்னை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை இந்த இடத்துல தான் நான் உயர்த்துவேன்னு சொன்னீங்க, ஆனால் என்னை வேற இடத்துல போடுறாங்களே, அப்போ இது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலையினால என்ன பண்ணுறாங்க, என்னை மறுபடியும் இங்கே கொண்டு வராங்க. சரி, கோயம்பேட்டு, நான் இருக்கிற கோயம்பேட்டுக்கு கொண்டு வராங்க. பழைய ஆபீஸ்க்கு வர்றீங்க. அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக 2019 கர்த்தர் என்னோட பேசுறாரு, நீ உன் வீட்டுல சபை அனுசரி. அப்போ நான் வரும்போது இதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்ததுமே எங்கள் சர்ச்சி அந்த பாஸ்டர் கிட்ட போய் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி கர்த்தர் பேசுறாரு, இல்லை உங்களுக்கு அழைப்பு இருக்குது, நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க. இவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் அழைக்கல உங்களை, நீங்க வேலைக்கு போங்க, நீங்க வேலைக்கு போங்க. வேலைக்கு போயின்னே தான் பண்றேன்ற, நீ வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க, நீ மனசுல எதையோ வச்சு நீ குழப்பிக்கின்னு இந்த வேலையை பண்ற, நீ கூப்பிட்றதுக்கெல்லாம் நான் அங்கே எங்கே அலைய முடியாதுங்க, என்னை விட்டுரு, நான் வரல. இல்லை ஆண்டவர் சொன்னார். அந்த வருஷத்தில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சபையில் செய்தி கொடுக்க போகிறேன். அப்போது வந்து இவங்க ஒரே பிரச்சனையோடு போகிறோம். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன், அழைத்தவர் நீர் உண்மையாக இருந்தா நீ என்னை வாழ வைங்க. இப்போ பேட்டர்னை மாத்துறேன். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக அந்த இடத்துல ஒரு விசேஷமான ஒரு பாதையில் கொண்டு போகிறார். அப்போ நான் சொல்கிறேன், என்ன நான் பொய்யா இருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனை வைக்கவே வைக்காதீங்க, என்னை இன்னைக்கு ராத்திரி அழிச்சிருங்க ஆண்டவரை. இது என்னுடைய ஜபம். ஆண்டவரத்தில் சொல்கிறேன், நான் பிரசங்கத்தை பண்ணுறது கூட என்னை விடாதீங்க. ஒரே அழுகையோடு நான் வந்து அந்த வீட்டில் வந்து பண்ணுறேன். இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம், 2 பீரோ இருக்குது, ஒரு சின்ன சோஃபா இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதில் எங்கேயா சபை நடத்துவேன்? ஆமாம், அது நியாயமான கேள்வி தான். இல்லை, எனக்கு தேவன் சொன்னார், அவர் சொன்னதான் நான் கேட்க முடியும். அவர் சொன்னார், இங்கே செய்கிறேன். இந்த சூழ்நிலையில் பயங்கர குழப்பங்கள் அப்படியே போயின்னே இருக்குது. பந்தி கொடுக்கணும், பந்தி பாத்திரம் வாங்கலான்னு போகிறேன் கடைக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பந்தி பாத்திரம் இல்லை, தண்டையார்பேட்டில் இருக்குது, வாங்கின்னு வரணும்னு சொல்கிறார் கடை ஓனர். அப்போ நான் பார்க்குறேன், அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் எல்லாம் கோல்டு கலரில் பந்தி பாத்திரம் செட்டு இருக்குது. அந்த பாக்ஸ் கண்ணாடி பாக்ஸை தொட்டு பார்க்குறேன், இதுனா இருக்குது அப்படின்னு. இது இஸ்ரேல்லேருந்து வந்தது, அங்கேருந்து நாங்கள் ஒரு ஞாபகமாக வாங்கி வச்சுருக்குறோம். அப்போ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் வாங்கி வந்து கேட்குற மறுபடியும், ஐயா இல்லை அங்கேயும் இல்லை, தண்டையார்பேட்டிலே இல்லையா? ஐயோ என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு, எப்படின்னா வாங்கி கொடுங்க. அன்றைக்கி ராத்திரி 11:40 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, கொஞ்சம் வாங்க அண்ணா கீழே அப்படின்னு. போனால் அண்ணா மன்னிச்சிருங்க, நான் பாத்திரம் கிடைக்கல. பிரதர் எப்படி சொல்லிங்க, பழைய பாத்திரத்தில் எப்படி நான் பந்தி கொடுக்க முடியும், எப்படி அதை ஆயத்தப்படுத்த முடியும், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் அதனால தான் சொன்னேன், ஷட்டரெல்லாம் மூடிட்டேன், பைக்கில் ஏறி உக்காந்துட்டேன். ஆண்டவர் பேசினார், உள்ளே இருக்கிறத எடுத்துன்னு வா அப்படின்னாரு. என்ன உள்ளே இருக்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பந்தி பாத்திரம் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. என்ன பந்தி பாத்திரம்? அந்த இஸ்ரேல்லேருந்து வாங்கின்னு வந்த பந்தி பாத்திரம். எதை நான் தொட்டு பார்த்தேன் இது கிடையாதுன்னு சொன்னாங்களோ அதே பாத்திரத்தை ஒரு பேக்கில் போட்டு எடுத்தாந்துருக்குறாரு. பிரித்து பார்த்தாக்கா அந்த கோல்டு கலரில் பலன்னு எனக்கு ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தினேன். எனக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி ஒரு கடையில் வச்சு பூட்டி அதை ஒருத்தரும் தொடாமல் அதை கரெக்டாக என்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்குறாரு. இது உண்மையாக கர்த்தர் என்னை அழைச்சார் அப்படின்றதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் கடந்து போனேன். கரெக்டாக 2020 எல்லா சபைகளும் லாக் ஆச்சு. எங்கள் வீட்டில் தொடங்க கர்த்தர் பாருங்க எப்படி ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் பண்ணதுனால ஒருத்தருமே எனக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணல, தடை பண்ணல. ஆமாம், தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. தொடர்ந்து ஆராதனை நடக்குது. பார்த்தீங்கன்னா நானும் என் மனைவி ஆராதனை நடக்கும். என் மனைவி சொல்லுவாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறேங்கன்னுவாங்க. அப்போ இது என்னான்னு கேட்பேன், நான் அங்கே போகிறேன் அப்படின்வாங்க. ஆராதனை சரி நீ போ, என் பிள்ளைங்களை விட்டு போ, என் பிள்ளைங்களை நான் நடத்துவேன், என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். வேண்டாம் வெறுப்பா உட்காருவாங்க. ஆராதனை பாட்டு பாடி நான் பயங்கரமாக ஆண்டவர் ஆராய்ச்சின்னு இருப்பேன். இப்போ பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ உட்காந்துக்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்த்ததுமே அந்த ப்ரெசன்ஸே போன மாதிரி ஆகிடும். ஆனால் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட தனிமையில் நான் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன வந்தாலும் ஜெபத்தை மட்டும் நான் விடவே இல்லை. அது ஒரு பெரிய ஆயுதமாக எனக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்கு சபை வளர்ச்சி? அன்னைக்கு அந்த நேரத்தில் அங்கே அந்த ஷார்ட்டில் வரும்போது அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேரை கர்த்தர் கொடுத்தாரு. அங்கேருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவர் வேற ஒரு இடத்துல கொடுங்க. இவங்களுக்கு வந்து பயம்,
எப்படிங்க கட்ட முடியும்? 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வாடகைக்கு வைப்பாங்க, எப்படி கட்ட முடியும்? நான் சொன்னேன், இல்லை, அடைச்சவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார். இவ்வளோ அற்புதத்தோட ஒரு சாட்சி அடையாளத்தோட கொடுத்துருக்கிறாரு. 2023 ஆகஸ்ட் மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, போதும், முழு நேரத்துக்கு வந்துரு. ஒரு சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிச்சாரு. அங்க இருந்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண ஒரு 15 நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், வந்துரு. வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்தேன். ஏறக்குறைய 40,000 ரூபாய்க்கு மேலே அங்கே சேலரி எனக்கு ரிசைன் பண்ணேன். ஆண்டவர் கிருபையால வெளியில் வந்தேன். கர்த்தர் என்னோடு பேசினார், நீ 40 நாள் என்ன செய், உபவாசத்தோடு இரு, உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ, சுத்திகரித்துக்கோ. அந்த உபவாச ஜபம் முடிச்சதும் ஆண்டவர் கிருபையால் கர்த்தர் எங்களுக்கு அது அசோக் நகரில் ஒரு இடத்த கொடுத்தாரு. ஆமாம், 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம். இது 10க்கு 10 150 ஸ்கொயர் ஃபீட்டு. அங்கே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் கொடுத்தாரு. ஆனால் ரெண்டல் தான். கர்த்தர் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து யாருக்குறைய ஒரு 50 பேர்கிட்ட வராங்க. சபை ஆரம்பித்து 2025 வருஷம் ஆகுது. பிரைஸ் த லார்ட். ஸோ கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக சபையை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வாசல்களை திறந்துருக்கிறாரு. நீங்கள் சிஸ்டர் பிரதர் வந்து அப்படி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க, சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதன் பிறகு கர்த்தர் என்னோடு பேசினார், நானே உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லாமல் என் ஊழியக்காரனோட நான் இருக்கிறேன், அவரோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கணும். அந்த வேத வார்த்தை என்னோடு பேசினது மாத்திரம் இல்லாமல் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் அதே வார்த்தையே 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுன்ற மாதிரி அந்த வசனம் வந்தது. இப்போ நீங்கள் சபையில் என்ன பண்ணுறீங்க? பாஸ்டருக்கு ஹெல்ப்பா? நான் அவருக்கு உதவியாக இருக்கிறேன். எந்த ஊழியமாக இருந்தாலும், எந்த ஊழியம் இருந்தாலும், பெண்கள் கூட்டம், சிறு பிள்ளைங்க, வாலிபர் கூட்டம், அதெல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச நிறைய உதவிகளை கர்த்தர் செய்யும்படி எனக்கு உதவி செய்யும். இவ்வளோ பெரிய சாட்சி என்ன சுருக்கமாக சொன்னாலும் நீங்கள் அப்படி இருந்த நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உங்களை முழுசாக ஒப்பு கொடுத்து பாஸ்டர் கூட இணைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. சபை இப்போ எப்படி நல்லா போயிட்டு இருக்கா பாஸ்டர்? ஆண்டவர் கிருபையால் ஆசீர்வாதத்தோடு போயினேன். ஸோ தொடர்ந்து இனி ஒரு நாளைக்கு வாங்க அதிசயம் டிவிக்கு திரும்ப வந்து சபையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இப்போ தான் சபை ஆரம்பித்து போயிட்டுருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்றதை நம்முடைய நேயர்களுக்கு திரும்பவும் உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போது நம்முடைய அதிசயம் டிவி நேயர்களுக்கு உண்மையிலேயே உங்கள் சாட்சி மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு மனசை உடைக்கக்கூடிய ஒரு சாட்சியை வந்து நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. நான் கேட்கும்போதே இந்த சாட்சியை கேட்கும்போது, உபத்திரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்தெடுத்தார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தாவீது சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து அவ்வளோ அழகாக உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. நான் நிறைய பேருடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் நடந்து வந்த பாதை, குறிப்பாக சொல்லணும்னா வியாதி, இந்த வியாதியில் அப்புறம் தரித்திரம், வறுமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாஸ்டர்? யோபு சொல்கிறது போல், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என்ற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அதுக்கு சாட்சி நாங்கள் தான். எங்களை விட இன்னும் எத்தனையோ சாட்சிகளும் இருக்கிறாங்க. அதனால் சூழ்நிலைகளை பார்த்து தேவனை விட்டு தூர போகிறதோ, தேவனுக்கு நம்ம அவிசுவாசத்தில் நடக்கிறதோ இல்லாமல் நீங்கள் நிற்கும் பொழுது, நான் கூட பாருங்கள், அந்த செத்து போயிடலான்னு முடிவு பண்ண, ஆனால் ஆண்டவர் சாக விடலை. அதனால் எந்த சூழ்நிலையாக, கடனாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எந்த ஊழியத்தின் பாதைகளாக இருக்கட்டும், அழைத்தவர் ஒவ்வொரு கோணத்தில் நம்மளை அழைக்கிறார். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாக அவர் உங்களை நடத்துவார். இது வரைக்கும் கர்த்தர் வந்து எங்களை நடத்தின்னு இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே நீங்கள் விசுவாசமாக இருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அதிசயம் டிவி நிலையத்துக்கு வந்து அருமையாக உணர்வு பூர்வமாக அவ்வளோ அழகாக உங்கள் சாட்சியை சொன்னீங்க. சிஸ்டருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸோ கர்த்தர் உங்களை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணுன்ட்டு நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய அதிசயம் டிவி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபிப்பாங்க. நீங்களும் மறக்காமல் எங்களுடைய ஊழியங்களுக்காக எங்களுக்காக உங்கள் ஜெபத்தில் எங்களை தாங்குமாறு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன நேயர்களே, அற்புதமான சாட்சி இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோம். உண்மையிலேயே பாஸ்டர் அவங்க சொன்ன சாட்சி நம்முடைய உள்ளங்களை உடைத்து இருக்கிறது. இதே பாதையில் தான் நம்ம எல்லாரும் கடந்து போயிட்டுருக்குறோம்.
வியாதி என்கிற உபத்திரவம், வறுமை என்கிற உபத்திரவம், பயங்கரமான ஒரு அவமானத்துக்கு நடுவில் நம்ம கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் மரணம் என்பது அல்லது நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்பது அதற்கு விடை அல்ல. உண்மையிலே உங்களுடைய சாட்சியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தரால கூடாதது எதுவும் இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற தேவன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு அதிகாரப்பூர்வமான சாட்சிகளோடு நம்ம அதை தெரிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் மரித்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிழைத்திரு, நீ பிழைத்திரு, நீ மரிப்பதில்லை, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய அதிசயம் டிவியில் வருகிற இந்த சாட்சிகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் ஒரு அற்புதமான சாட்சியோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி சுந்தரி சிரோன்மணி. காட் பிளஸ் யூ.